வெல்கம் பேக் மக்களே. வெயிலோடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. இந்த அதிகப்படியான வெயில் நமக்கு உடல் ரீதியா என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. 4 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹீட் ரேஷ், தமிழ்ல வேர்க்குரு அல்லது வெந்நீர் கொப்பளம். 2வது ஹீட் கிராம்ப்ஸ், வெப்ப தசை பிடிப்பு. 3வது ஹீட் எக்ஸாஷன், அதீத சோர்வு. 4வது ஹீட் ஸ்ட்ரோக், தமிழ்ல வெப்பவாதம் சொல்லுவாங்க. இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா 12ல இருந்து 4 மணி வரைக்கும் அடிக்கக்கூடிய வெயில போறதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 லிட்டர்ல இருந்து 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுக்கணும். நீர் சத்து அதிகமா உள்ள டயட், இளநீர், மோர், கரும்பு சாறு, தர்பூசணி பழம், நொங்கு, கிர்னி பழம், வெள்ளரிக்காய், இந்த மாதிரி உங்க ஸ்நாக்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். காய்கறியை பொறுத்த வரைக்கும் சுரக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், இதெல்லாம் வாட்டர் கண்டென்ட் 80 to 90% இருக்கு. ஸோ இந்த மாதிரி காய்கறிகள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் முக்கியமா அவாய்ட் பண்ணணும்னா டீ, காஃபி, சோடா, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் சொல்லக்கூடிய இந்த 7up, பெப்சி, கோக், ஐஸ்கிரீம், ஸோ இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா லைட் கிளாத்ஸ் யூஸ் பண்ணுங்க. முக்கியமா 60 வயசுக்கு மேல உள்ள மூத்தோர்கள், குழந்தைகள், பிரெக்னன்ட் உமன், மற்ற நோய்கள் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாமே இதுல கவனமா இருக்கணும். நான் சொன்ன விஷயங்கள்லாம் கடைபிடிச்சு நம்மளையும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்களையும் பாதுகாப்போம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.